Nice song. To the feel of mine now from Elam Hari. பொதுவா ஆறு அறிவால் படைக்கப்பட்டவன் மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கூட ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு அறிவு இருக்கும் பொண்ணுங்களுக்கு, ஏழாம் அறிவு. It's so simple to say but hard to feel actually. ஒரு விஷயம்னா அதுக்கு அவங்க தான் ஜட்ஜ், அவங்க தான் அட்வொகேட், அவங்க தான் ஆடியன்ஸ். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்குறது, இதுதான் அவங்க வேத வாக்கு. நான் எல்லா கேர்ள்ஸையும் மீன் பண்ணல, இருக்காங்க சில பேர், பிரீதா மாதிரி. யார் அது பிரீதா? வேற யாரு? ஆள அதான் தூக்கி கசக்கி போட்டு போயிட்டேட்டாலே. அப்புறம் நான் ஆள் யூ நோ சம்திங், மரணத்தை கூட தற்கொலை என்ற பேரால் தீர்மானிச்சிருப்பாங்க. பட் இன் கேஸ் ஆஃப் கேர்ள்ஸ் we can't decide what they thinking and what they doing actually. அவங்க எந்த நேரத்தில் எப்படி இருப்பாங்க, எப்படி மாறுவாங்கன்னு தெரியாது. டேய் சும்மா இந்த டயலாக்லாம் விடாதடா. பரதேசி இதுல டைலாக், எது டைலாக்? Santosh, I'm only for you, everything da. You are my life, you are my husband, you are the everything for me. Ya appavu needa, ya ammavu needa, ya mayiru needa, ya uyiru needa சொல்லிட்டு கூட சுத்திட்டு செக்க தூக்கி போட்டு போறாங்க. அப்ப அவங்க சொன்ன டைலாக்கா இல்ல நான் சொன்ன டைலாக்கா? யாரா சார் நீங்களாம் டைலாகே விட மாட்டீங்களா? சார் நாங்கள் டைலாக் விடுவோம், ஆனால் அது ஆத்மா உண்மையாக இருக்கும், உணர்வு பூர்வமாக இருக்கும். நான் ஒன்றும் அவளை விட்டு போலே, அவ தானே போனா, ஏன் போ? அதான் நானும் கேட்குறேன், ஏன் போனா? அதான் நானும் கேட்குறேன், ஏன்டா போனா? அழகா இருந்தா பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்தது சொன்ன, அவ்வளோ ஓகே சொன்னா அவ சொல்லிட்டு நல்லா பழகுனா, பார்க் பீச் மகாபலிபுரம் நல்லா சுத்தணும், ஹாப்பியாக சுற்றணும். ஆனா விட்டு போயிட்டடா. இந்த காலத்துலலாம் எவனா மனசை பார்த்து லவ் பண்றீங்க? எவெல்லாம் வெளியில அழகு இதை பார்த்தானா லவ் பண்றீங்க? ஏய்
ஏய் பொறம்போக்கு ஒத்த அசிங்கமா பேசாதடா. சரி, எனக்கு ஒரு டவுட்டு. மனசை பார்த்து லவ் பண்றேன் எப்படி ராசா ஃபர்ஸ்ட் எத்தனை மனசு தெரியும்? எப்படி தெரியும்? ஒரு பொண்ணை பார்த்தனா அந்த பொண்ணு அழகா இருக்கான்னு பார்ப்பேன். சரியா? ஒரு பொண்ணை பார்த்தனா அந்த பொண்ணு அழகா இருக்கும், ஓகே ஃபைன். அவளை வந்து பிடிக்கும், உனக்கு பிடிக்கும், எனக்கும் பிடிச்சது. அப்புறம் தான் நீ சொன்ன மாதிரி மனசை பார்த்து லவ் பண்ணுவேன்ல, மனசை பார்த்து லவ் பண்ணுவேன். பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது, போய் சொன்னேன். ஒரு 2 வாரம் 3 வாரம் சீன் போட்டு ஓகேன்ட்டா. அப்புறம் அங்கங்கே கூட்டா நல்லா செலவு பண்ணேன். அப்புறம் தூக்கி போட்டு போயிட்டேன். என்னது இது? என்னடா இது? என்னது இது? நீ சொல்லு, ஏன் இப்படி? நான் உண்மையா தானே இருந்தேன், நீ ஏன் என்னை தூக்கி போட்டு போன? உண்மைதானடா. அப்புறம் என்ன ப்ராப்ளம் உனக்கு? உண்மையா நல்ல அதான் ப்ராப்ளம். இந்த உலகத்துல எப்பவுமே 100% உண்மையா இருக்கக்கூடாது. 100% உண்மையா இருந்தேன்னா சாப்பிட்டு போயிடும். நான் இருந்தேன், ஆனா அவ இல்லை. Love became a fashion today. Fashion. I have a boyfriend அப்படின்னு சொல்றது அவங்களுக்கு ஒரு பெருமை. நான் அவங்களுக்கு ஜஸ்ட் அவங்க ஒரு பொம்மை மாதிரி, அவ்வளோதான். ஐ ஹாவ் அ பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கூட வச்சுக்கணும், அவ்வளோதான். வேற ஒன்றுமே இல்லை. வேற ஒன்றுமே இல்லையா? அப்போ நீ அவகிட்ட சந்தோஷமா இல்லையா? சந்தோஷம் இந்த சென்ஸ், டு யூ மீன் செக்ஸ்? இல்லை, நான் அப்படி சொல்ல வரல. நிறுத்துற. Sex is not a thing to be in love, but now sex became a tool for love. அங்கங்க போறது, 4 இடத்துல உட்காந்து நல்லா தடவி தேய்க்கிறது, அப்புறம் கேட்டா we are true lovers. இன்னும் சில கூத்து நடக்குது. நான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூத்தடிப்பாங்க பீச்சில், பார்க்கில், மகாபலிபுரத்தில். நடக்கல பாருங்க. கூட்டம் கூட்டமாக திரண்டு வரும் காதலர்கள், குடும்பத்தாருக்கு அல்வா கொடுத்து விட்டு வரும் கள்ள காதலர்கள் என்று நிரம்பி வழியது சென்னை மெரினா கடற்கரை. முன்பெல்லாம் கடற்கரைகளை சடங்கு சம்பிரதாயங்கள் ஆக்கிரமித்து இருக்கும். இப்போது சென்னை முதல் கன்னியாகுமரி வரை கடற்கரை காதலர்களின் புகலிடமாக மாறி வருகிறது. இளம் வயதில் காதல் வயப்படும் பள்ளி மாணவ மாணவிகளும், திருமணத்திற்கு பிறகு இல்லற வாழ்க்கையில் ஏற்பட்ட அதிருப்தியால் கள்ளக்காதல் ஜோடிகளும், இப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் கடற்கரை, பார்க், சினிமா தியேட்டர்கள் புகலிடமாகவும், பெற்றோர் மற்றும் உறவினரிடமிருந்து காக்கும் மறைவிடமாகவும் மாறிப்போயுள்ளன. அத்துடன் காதல் என்ற பெயரில் இவர்கள் நடத்தும் காமரசம் மற்றவர்களை வெறுப்படைய செய்கிறது. விடுமுறை நாட்களில் குழந்தை குட்டி குடும்ப சகிதமாக காற்று வாங்கவும் பொழுதுபோக்கவும் கடற்கரைக்கு வருவோர் இந்த அத்துமீறிய காதல் செல்மிஷங்களால் மனம். பாத்தீங்களா, இந்த காலகட்டத்தில் இதுதான் லவ் இருக்கும். எங்கேயாவது சொச்சம் மிச்சம் உண்மையாக லவ் பண்ணுறவங்க இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அழிச்சு போட்டாங்க நிறைய பேர். நானும் அழிஞ்சிட்டேன். நான் அழிஞ்சதுனால தான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அழிஞ்சு போயிட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் இந்த நாகரிக வளர்ச்சி தான். அப்படி நாகரிக வளர்ச்சியை தப்புன்னு சொல்றீங்க? ஐயோ, நான் நாகரிக வளர்ச்சி நான் தப்புன்னு சொல்லவே இல்லை. வளர்ந்து வர நாகரிக வளர்ச்சியால் எதுக்காகடா தமிழ்நாட்டு கலாச்சாரம் கெட்டு போகுதுன்னு தான் என் கேள்வி.
மேற்கத்திய கலாச்சாரத்தை இங்கே இந்த இடத்துல கொண்டு வரீங்க? இந்த இடத்துல கொண்டு வந்து திணிக்கிறதுனால எதுக்காக நம்ம இவ்வளோ தூரம் நம்மளோட கலாச்சாரத்தை கெட்டு அழியிறோம்? அதுதான் என்னோட கேள்வி. என்ன இதுக்கு மேலே குட்டிச்சவர் ஆகணும்? அதான் எல்லாம் ஆயிடுச்சு. போனா என்னடா விட்றா, வேற என்ன பொண்ணு கிடைக்க மாட்டான் உனக்கு. ப்ளஸ் சொல்லி என்ன நானே சமாதானப்படுத்திக்க விரும்பல. அதான் இப்படி செத்து கிடக்குறேன். ஓ, நான் பேய் இல்லை. ஒரு நிமிஷம். இப்போ ஓகேவா? தயவு செஞ்சு சாகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்கள் பெத்தவங்களை பற்றி யோசிச்சு பாருங்க. நான் அப்படி யோசிக்கல, செத்து போயிட்டேன். ஆனால் என் சாவை மேலே போட்டேன். காதலுக்காக தயவு செஞ்சு யாரும் சாகாதீங்க. வாழ ட்ரை பண்ணுங்க. உண்மையாக இருங்க. உண்மையாக இருக்கிற பொண்ணா பார்த்துல போடுங்க. அது போதும். அவன் ஏமாத்தலை, நான் ஏமாந்து போயிட்டேன். காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, காதலுக்கு கண் வேண்டும். கண் இருந்தால் தான் உண்மையான மனசை பார்க்க முடியும். போதும், நான் கிளம்புறேன். எங்கள் அம்மா என்ன தேடிட்டு இருப்பாங்க. காதல் பொன்னம்மா, நீ என்ன விட்டு போனதென்னம்மா? நெஞ்சுக்குள்ளே காயமாச்சம்மா, எம்பட்டாம்பூச்சி சாயம் போச்சம்மா. எம்மா எம்மா காதல் பொன்னம்மா, நீ என்ன விட்டு போனதென்னம்மா? நெஞ்சுக்குள்ளே காயமாச்சம்மா, எம்பட்டாம்பூச்சி சாயம் போச்சம்மா.